ஜான் த டான்ங்கிறவர் எங்க இருக்காருன்னு நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? அதாவது டானை தேடி ஒரு மனுஷன் வந்திருக்கான்னா வாழ்க்கையிலே முதல் தடவை இதுதான். லாக்கரை திறக்கிறதுல ஜான் எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, எந்த லாக்கரை ஓபன் பண்ணணும்? என் பேரு ராஜராஜனுங்க. என்னோட தாத்தா ஒரு லாக்கருக்குள்ள ஏகப்பட்ட வைரங்களை பதுக்கி வச்சிருக்காரு. அது என் பையனோட வயசால தான் ஓபன் ஆகும். அவன் வாயால கோட் வேர்டு சொல்லணும். இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட பையன் பேசுற சக்தியை இழந்துட்டான். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியல. அப்பதான் நான் கேள்விப்பட்டேன் ஜான் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவரை தேடி நான் வந்தேன். ஜான் அந்த லாக்கரை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த டைமண்ட்ஸ் அவனே தூக்கிட்டு ஓடிடுவானே. லாக்கரை ஓபன் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன சொல்ற மட்டும் நாம போய் லாக்கரை ஓபன் பண்ண விடலாமாப்பா? பொதுவா இந்த லாக்கரை ஓபன் பண்ற வேலையெல்லாம் நாங்க பண்றது இல்ல. உங்களை பார்த்தா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு, அதனால பண்றோம். இதுதான் என் பையன் பரத். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட்ல பேசுற சக்தியை இழந்துட்டான். அன்னையில இருந்து இவனால பேச முடியாம போச்சு. இங்க பாருங்களேன், ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. யாரோ வந்து முயற்சி பண்ணாங்க, ஆனா திறக்க முடியல. திரும்ப போயிட்டாங்க. ஆஹா, அப்படினா இதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐடியா, பேசாம மட்டும் அந்த லாக்கரை நம்ம ஆகாயத்துக்கு கொண்டு போனா அங்க இருந்து கீழே போட்டு உடைச்சிடலாம். எப்பேற்பட்ட லாக்கரும் கீழே விழுந்தா உடையத்தானே செய்யும். அட நண்பா, லாக்கரை டிராப் பண்ணிடு. ஓகே, இப்ப கயிறோட முடிச்சு அவுத்துற. அதுக்கப்புறம் லாக்கர் ஓபன் ஆயிடும். அது தானாவே திறந்துக்கும். அட அந்த லாக்கரோட சேர்ந்து நீயும் நொறுக்கிடுவ நண்பா. ஆஹா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துறா புதுரிக்கா பண்ணையா. அட பாவி, என்ன இப்படி அந்தரத்துல தொங்க விட்டானே. படுபாவி பயலே. ஆஹா, முடியல 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 முடியல. நல்ல வேலை. என்னோட கை கால் எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லாக்கரும் உடைஞ்சு போயிருக்கணும்ல. இல்ல மோட்டோ, இல்ல உடையவும் இல்ல. இது ஓபனே ஆகாம வேற இருக்கு. இதை எப்படியாவது ஓபன் பண்ணிட்டு ஆகணும் மோட்டோ. ஐயா ராஜராஜன் அவர்களே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பையன் குரல்ல நாங்க வேணா பேசி ட்ரை பண்ணி அதை ஓபன் பண்ண. எனக்கு அந்த மாதிரி மிமிக்ரி பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? மிமிக்ரி பண்றதுல நானும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுதான். அவங்க புள்ள வாய்ஸ் இருந்தா காட்டுங்க, நான் அதே மாதிரி பேசி பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க மட்டும் அந்த லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு காணாம போயிடுவீங்க. இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை மட்டும் நீ யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நிரந்தரமா நீ மேல போயிடுவ. அதாவது உன் கதையை முடிச்சிடுவேன்னு சொல்றேன். இப்ப யாரோ எனக்கு போன் பண்ணி மிரட்டினாங்க. லாக்கரை ஓபன் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி பண்ண நீ இந்த பூலோகத்தை விட்டு அப்பிட் ஆயிடுவேன்னு மிரட்டினாங்க. இந்த லாக்கரை திறக்கிறதுனால யாருக்கு பெரிய நஷ்டம் ஆயிட்டு போகுது? உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் கால் வந்ததா என்ன சொல்லுங்க. இல்ல, இதுவரையும் யாரும் என்ன மிரட்டல. சரி சரி பரவாயில்ல விடுங்க. எனக்கு மட்டும் யாராவது போன் பண்ணி தமாஷ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Thank you very much everybody. உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என் பர்த்டே அன்னைக்கு என்கிட்ட சொல்லாம ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதாவது சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. Thank you very much. உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி சரி, இப்ப நாங்க அதே வாய்ஸ்ல கோடு வேர்டு சொல்றதுக்கு ட்ரை பண்றோம். அதை இன்னொரு தடவை சொல்லுங்க. இதோ சொல்றேன். ஜிங்களமணி ஜிங்களமணி கதவு திறந்துடு வெள்ளிமணி. ஜிங்களமணி ஜிங்களமணி. முதல்ல நான் தான் அத சொல்லுவேன். ஜிங்களமணி கதவை தோற வெள்ளிமணி ஜிங்களமணி. பாபா அது எப்படி சொல்லணும், கொஞ்சம் கரெக்டா சொல்லி கொடுங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? அது சேஃப்டி பிரிகாஷனுங்க. யாராவது தப்பான ஆளு திறக்க முயற்சி பண்ணா அடி வாங்க வேண்டியதுதான். கஜா கஜா, எனக்கு வாட்ஸ்அப் காப்பி பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதையா. இப்ப பாருங்க, ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜிங்களமணி ஜிங்களமணி கதை திறந்துட்டு வெள்ளிமணி. ஜிங்களமணி ஜிங்களமணி கதை திறந்துட்டு வெள்ளிமணி. மாமியார நான் கரெக்டா சொல்லிட்டேன், திறந்துச்சு.
கச்சா கச்சா இந்த மாதிரி அடி விழுகிறதுல தப்பிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த லாக்கர் கிட்ட அடி வாங்காம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஜிங்கிளமணிய தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க லேட்டா சொன்னதால தான் இந்த அடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இல்லனா என்ன ஆகும் தெரியும்ல. அப்புறம் எல்லா பொறுப்பும் நீங்க தான். என்ன நான் சொன்னது புரியுதுல்ல? போன விட மாட்டேன். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் பர்த்டே அன்னைக்கு என்கிட்ட சொல்லாம ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதாவது சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் என்னோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு மோட்டோ. ராஜராஜன் சாரோட பையன் குரலுக்கும் இப்ப போன்ல வந்த குரலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு மோட்டோ. இன்னும் சொல்ல போனா 2 பேருமே ஒரே மாதிரியான ஸ்டைல்ல தான் பேசுறாங்க. இங்க பாருங்க ராஜராஜன் சார், உங்க பையனோட குரல் வேற எங்கேயும் போகல. அவன் சும்மா உண்மை மாதிரி நடிக்கிறான். அவ எதுக்காக இப்படி எல்லாம் நடிக்கணும் சொல்லுங்க? இப்ப அந்த விஷயத்தை தான் நாம கண்டுபிடிக்கணும். ஐடியா டாக்டர் ஜட்கா சார், ஒரு ரோபோ ஸ்பைடர் கிடைக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க மம்மி, காப்பாத்துங்க மம்மி, டாடி காப்பாத்துங்க. அப்பா பாத்தீங்களா உங்க புள்ள எப்படி கத்துறாரு பாத்தீங்களா? இவன் சும்மா பீலா விட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான் சார். பரத், உண்மையை சொல்லு, ஏன் இப்படி பண்ண? நான் போன வாரம் லாக்கரை ஓபன் பண்ணேன். அப்புறம் அதுல இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் காட்டலாம்னு நினைச்சேன். நான் போற வழியில திடீர்னு ஒரு ப்ளூ கலர் வேன்ல முட்டி நான் கீழே விழுந்துட்டேன். அந்த டைமண்ட் பேக்கும் கீழே விழுந்துருச்சு. அதை யார் எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. அதான் நான் பேச முடியாத மாதிரி நடிச்சேன். என்னோட வாய்ஸ் மட்டும் இல்லைன்னா அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியாதுல்ல. அந்த லாக்கருக்குள்ள இருக்கிற டைமண்டை நான் எடுத்தேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ வச்சிருந்த டைமண்ட் பேக் எங்க இருக்குன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடலாம். அதுக்கு முன்னாடி சிங்கம் சாருக்கு போன் பண்ணி சொல்லலாம். அவரு வந்தது இதெல்லாம் சரிப்பட்டு வரும். இங்க பாருங்க மோட்டு பத்துலோ, நீங்க சொன்னதுமே நான் அந்த ப்ளூ வேனை மடக்கி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். அட சிங்கம் சார், இப்ப நாம அந்த ப்ளூ வேனை தான் கண்டுபிடிக்கணும். நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, அதுல டின்ட்டு இருக்கும் இல்ல. அடடா, நான் இதை யோசிக்கவே இல்லையே. சிங்கம் சார், எங்க எல்லாரும் எதுக்காக இங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? நாங்க இப்ப எல்லாரும் அந்த ப்ளூ வேனை தான் தேடிட்டு இருக்கோம். எதுல டின்ட் இருக்கோ அந்த வேன். ஏன்னா அதுலதான் வைரப்பை இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ளூ வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாஸ் நம்மளோட வேன் கூட ப்ளூ கலர் தான். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேன்ல டென்ட் இருக்குல்ல பாஸ், அதுவும் 3 நாளைக்கு முன்னாடி. இவங்க வேன்ல தான் நான் அன்னைக்கு மோதுறேன். அன்னைக்கு மோத டைமண்ட்ஸோட பேக் இவங்க வண்டியில தான் விழுந்திருக்கும் போல இருக்கு. டைமண்ட்ஸோட பேக்கா? அதுவும் எங்க வண்டிக்குள்ளவா? மோட்டோ சீக்கிரமா ஓடி போய் அவங்கள விரட்டி போடு, இல்லனா அவங்க அந்த டைமண்ட் பேக் ஆட்டைய போட்டு ஓடிடுவாங்க. இந்த வயசை வச்சுட்டு என்ன ஓட்டம் ஓடுறாங்க? பெரிய ஒலிம்பிக் வீரர்கள். நீங்க நம்ம மண்டையர்களா? ஓடுங்கடா, டிடே டிடே டிடா. மோட்டோ, அந்த பேக் கிடைக்குதாடா? ஆமா, இதோ இருக்கு அந்த பேக். ஜெய் ஹோ! ஓய் ஜாப், நில்லுடா, டண்டனக்கடா, ஓடாத நில்லு. நீ இப்படி எல்லாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டேனே. பெரிய குங்கிலிக்கா கிம்பா. என்னடா வயிறத்தை வச்சு வாலிபால் விளையாடுறாங்க? டேய் குடுறா.
சிங்கம் சார், இது பாசிங் த பார்சல் கேம். அந்த வைரத்தை கையில கொடுங்க, போடுங்க. ஓகே, இந்த புடிச்சுக்கோ. சார் இப்போ ஒண்ணு நம்ம தூக்கி போடுற கேம் விளையாடல சார். இது எடுத்து ராஜராஜன் சார் கிட்ட ஒப்படைச்சாகணும். ஓ சாரி சாரி. Hands up. என்னடா உன் பிரச்சனை? ஏய், 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 வாங்கிக்கடா. எப்படி அடிச்சாலும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எதுக்காக என்ன இப்படி துரத்தி துரத்தி இந்திய அடிக்கிறீங்க? தமிழ் மக்களே, இவன் திருந்த மாட்டேங்கிறான். இவனை என்ன பண்றது? இப்படித்தான் பண்ணணும். விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. சிங்கம் சார், டைமண்டா கிடைச்சிருச்சுன்னா என்ன காப்பாத்துங்க. ஓய் ஜாக்கிரதை, யாரும் ஜானை டச் பண்ணாதீங்க. ஏய் ஜான், நீ அந்த டைமண்ட் பேக் எடுத்துட்டு ஓட முயற்சி பண்ண, அதனால கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்ப நீயே முடிவு பண்ணிக்க, தண்டனையை நான் தரட்டுமா இல்ல மோட்டு பத்தலு தரட்டுமா? நீங்க ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர் சார், நீங்களே தண்டனை கொடுத்துருங்க. தேங்க்ஸ் மோட்டு பத்ரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அந்த வைரத்தை தொலைச்ச குற்ற உணர்ச்சியில நான் வாழ்நாள் முழுசா பேசாத மாதிரி நடிச்சாகணும். பசங்களா, இனிமே உங்க அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மறைக்க கூடாது, புரியுதா? எஸ் சார், தேங்க்யூ. நீங்க பொழைச்சுக்குவீங்க.